பக்தனை தேடி பரவனே வந்த கதை திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கை விரல்கள் வருந்த வருந்த எழுதிய வாசகம் திருவாசகம். எழுதி முடிச்சது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டைல்ல அழகா ஒரு சிக்னேச்சரும் போட்டிருக்காரு. திருச்சிற்றம்பலத்துடையன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தை எதற்காக தேனோட ஒப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தேன் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். தானும் கெடாமல் தன்னை சார்ந்தவற்றையும் கெடவிடாமல் பார்த்து கொள்வதுதான் தேனுடைய தன்மை. அதுபோலவே திருவாசகமும் தன்னை நாடி வந்து படிப்பவர்களையும் மற்றும் கேட்பவர்களையும் கெடவிடாமல் பார்த்து கொள்வதுதான் திருவாசகம். மாணிக்கவாசகர் அருளிய 51 பதிகங்கள் சிவபுராணத்தில் ஆரம்பிச்சு அச்சோ பதிகம் வரை ஒரு எழுத்து கூட தொலைஞ்சி போகாம நமக்கு அப்படியே கிடைச்சிருக்கு. சுவாமி எழுதுனாச்சே, எப்படி தொலைஞ்சு போவோம்? எழுதி முடிச்சது மட்டும் இல்லாம சிவபுராணத்துல ஒரு பாட்டுல திருவாசகத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம்.